இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தொடர்ந்து இந்த 7 வேண்டாம் என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் கூட சிந்திக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிற வேத பகுதி நீதிமொழிகள் 4:26. உன் கால்நடையை சீர்தூக்கிப்பார், உன் வழிகள் எல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக என்று போடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்மிடம் வேண்டாத ஒரு காரியம், வேண்டாம் என்று சொல்கிற ஒரு காரியம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால். இந்த நம்மளுடைய கால்களிலே தீங்கு செய்வதற்கு செல்ல வேண்டாம். நம் கால்கள் மூலம் ஒரு வாலிப மகனை நாங்கள் சந்தித்தோம். அவன் எங்களோடு பேசிக்கொண்ட அவனுடைய வாழ்க்கையிலே நான் எப்படி இருக்கிறேன், நான் எப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறேன் என்பதை குறித்து அவன் முழுவதுமாக அவனுடைய வாழ்க்கை காரியங்களை குறித்து எங்களோடு பகிர்ந்து கொண்டான். அவன் சொன்னான், நான் என்னுடைய முழுவதும், நான் சிறு வயதிலிருந்து இதுவரைக்கும் நான் இந்த உலக காரியங்களை, உலகத்தில் இச்சிக்கிற எல்லா காரியத்தையும் நான் செய்துட்டேன். நான் எங்கெல்லாம் செல்ல வேண்டும் நினைக்கிறேனோ அங்கெல்லாம் நான் சென்று வருகிறேன். ஆனால் இப்போது நான் செல்லும்போது ஒரு நாளும் கூட எனக்குள்ள எந்த ஒரு எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் நான் ஒரு நாள் டிவியை நான் பார்த்து கொண்டு இருக்கும்போது ஒரு செய்தி, இந்த தெய்வ செய்தியை நான் கேட்கும்போது அந்த வார்த்தை என்னை தொட்டது. நான் செய்ததை நான் உணர்ந்தேன். இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. அதனால்தான் நான் ஒருவேளை நான் இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறேன் என்பதற்காக தான் நான் இப்போது என்னுடைய சிறு வயதிலிருந்தே எனக்கு 2 கால்களும் ஊனமாக கர்த்தர் படைத்து விட்டாரோ என்று சொல்லி அழுது கொண்டான். அவனுடைய கால்கள் 2 ஊனம். அவன் சொன்ன காரியம், அவன் சொன்ன அவனுடைய அனுபவங்கள், அவனுக்கு எப்படிப்பட்ட காரியத்தில் இருக்கிறான். இப்போ எனக்கு தூக்கம் வரல, நான் செய்த பாவத்தை நினைக்கிறேன், நான் செய்த செயல்களை நினைக்கிறேன், அதனால தான் இந்த மொடமா நான் இருக்கிறேன்னு சொல்லி மிகவும் வேதனைப்பட்டான். பிரியமானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட சில நேரங்களிலே நம்மளுடைய கால்கள் எப்படி தீங்கு செய்ய விரைந்தோடுகிறது, தவறு அந்த கால்கள் நாம் செய்யும்போது அந்த கால்களிலே செய்கிற தவறு நாம் உணர்வதில்லை. கால்கள் நம் சரீரத்தில் மிக முக்கியமான ஒன்று. ஒருவேளை நம்மளுக்கு நடக்க முடியவில்லை என்றால், நம்மளுக்கு கால்களிலே ஒரு பலவீனமும் இல்லை ஒரு காயங்கள் எதுவும் வந்துவிட்டால் நம்மையே நாம் பார்த்து கொள்ள முடியாது. நமக்குன்னு நம்மை கவனிப்பதற்காக யாராவது ஒருவர் தேவை. இந்த கால்கள் மிக முக்கியமான ஒரு உறுப்பு. நம் சரீரம் முழுவதையும் தாங்குகிற ஒரு சிக்கலான ஒரு பகுதி. அதிலே பலவீனம் வந்தால் நாம் எப்படி துடித்து விடுகிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம் கால்கள் மிக அவசியமாக இருக்கிறது. நாம் செல்கின்ற பாதை சரியான பாதையாக இருப்பதே என்று நாம் சிந்திக்க வேண்டும். ரோமர் அந்த பகுதியிலே நாம் ஒரு அதிகாரம் மிகவும் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரோமர் 3:10 18 வசனம் வரை நாம் வாசித்து பார்த்தோம் என்றால், அங்கே நீதிமான் ஒருவராகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை என்று சொல்லி போடப்பட்டிருக்குது. வழி விலகி கெட்டு போகிறோம் பாருங்க. அதுல கைகள் கால்கள் இப்படி எல்லாம் எப்படி இருக்குது என்று சொல்லி அந்த பகுதியிலே போடப்பட்டிருக்கிற கால்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னால், அவர்கள் கால்கள் இரத்தம் சிந்துகிறதற்கு தீவிரிக்கிறது என்று சொல்லி அந்த அதிகாரத்திலே போடப்பட்டிருக்கிறது. காரணம், தேவ பயம் இல்லை. நம்மளுடைய கால்கள், நாம் செல்லும் பாதையிலே நாம் போகிற பாதை சரியானதாக இருக்கிறதா என்று நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒருவேளை நம்ம தப்பான பாதைக்கு செல்றோமா, அந்த வாலிப மகன் அவன் சொன்ன ரொம்ப கதறி அழுதான். நான்
இப்படி பாவம் செய்ததுனால தான் இப்படி ஒரு தண்டனை எனக்கு கிடைத்தது என்று சொல்லி நமக்குள்ளே தேவ பயம் இல்லை. அதனால தான் நாம் துணிகரமாக பாவம் செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் அதை அருவருக்கிறார். ஆண்டவர் அதை இன்றைக்கு நம்மோடு பேசியிருக்கிறார். நம்மளுடைய கால்கள் செல்லும் பாதை எப்படிப்பட்டதாக இருக்கிறது. யோபு வேதாகமத்திலே யோபு அவனுடைய அனுபவத்தை அவன் சொல்கிறான். அனுபவத்தை அவன் பாடலாக அவன் சொல்கிறான். அவனுடைய பகுதியிலே நீங்கள் யோபு சரித்திரத்தை நீங்கள் புரட்டி வாசித்து பார்த்தால் அவனுடைய சொந்த அனுபவம், ஏதோ ஒரு இடத்துல உள்ள கதைகளை கேட்டு வந்து எழுதவில்லை, அவனுடைய சொந்த அனுபவத்தை அவன் எழுதுகிறான். யோபு 30:12 வலது பரிசத்தில் வாலிபர் எழும்பி என் கால்களை தவறி விழப்பண்ணி தங்கள் கேடான வழிகளை எனக்கு நேராக ஆயத்தப்படுத்துகிறார்கள் என்று அவன் யோபு சொல்கிறான். கேடான வழியை எனக்கு ஆயத்தப்படுத்துகிறார்கள். யோபு 31:5 அவன் அனுபவத்தை சொல்கிறான். நான் மாயையினாலே நடந்தேனோ, என் கால்கள் கபடு செய்ய தீவிரித்ததோ என்று சொல்கிறான். எனக்கு இந்த பிரச்சனை ஒரே நாளில் இந்த அழிவுக்கு காரணம் ஒருவேளை என் காலாக இருக்கலாமோ அப்படின்னு அவனுடைய சிந்தனை அவன் யோசிக்கிறான். யோபு 23:11 என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது, அவருடைய நெறியை விட்டு நான் சாயாமல் அதை கை கொண்டேன் என்று சொல்கிறான். நான் எந்த தவறும் செய்யலை, இந்த அவருடைய நெறியை தான் நான் கை கொண்டேன் அப்படின்னு சொல்லி அவனுடைய சொந்த அனுபவத்தை அவன் சொல்கிறான். யோபு அவனுடைய அந்த சரித்திரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா நான் எந்த தவறும் செய்யவில்லை, நான் சொல்ல நான் தவறான பாதைக்கு என் கால்களை நான் செல்லவில்லை அப்படின்ட்டு நான் விளக்குகிறேன் என்று சொல்லி அவன் கதறிக்கிறான். இன்னும் தாவீது பார்த்தீர்கள் என்றால் அவன் பாவம் செய்தான், எவ்வளோ காரியங்கள் செய்தாலும் அவனுடைய வாழ்க்கையிலே தாவீது அவனுடைய அனுபவத்தை எழுதுகிறான் பாருங்கள். சங்கீதம் 18:36 என் கால்கள் வலுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர் என்று சொல்லி போடப்பட்டு இருக்கிறது. ஒருவேளை அவர் தவறு செஞ்சு விட்டான், ஆனால் கர்த்தர் அவன் பாதையை காட்டுகிறார். மகனே, இது தவறான பாதை, நீ செய்கிறது தப்பு, நீ பாவம் செய்து விட்டாய், ஆனால் அதிலிருந்து நீ வெளியே வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் பார்க்கிறார். உங்களை என்னையும் அதே தான் எதிர்பார்க்கிறார். ஒருவேளை நாம் தவறான பாதைக்கு சென்று கொண்டிருக்கிறோம் என்றால் அந்த தாவீது சொன்னது போல கர்த்தரே என்னுடைய பாதையை நீங்கள் விரிவாக்குங்க, நாம் போகிற பாதை கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஒப்பு கொடுக்கணும். ஒரு பாடல் வரி சொல்கிறது, அதை எல்லாரும் தெரிந்த பாடல் தான் பாருங்க. சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசும் தூய கண்கள். அதை பார்த்தீங்கன்னா, தீய வழியில் என் கால்கள் சென்றார், தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே, சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றது, தம் காயங்களை பார்க்கின்றது. ஆண்டுடைய பார்வை எப்படி இருக்கு? அவருடைய காயங்கள். ஒருவேளை கால்கள் தவறு செய்தால் ஆண்டவர் அவருடைய காலின் காயத்தை பார்க்கிறார். இன்றைக்கு ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவர், என் கால்களை நான் சீர்தூக்கி பார்க்கிறேன். சங்கீதம் 94:18 என் கால் சறுகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது என்று தாவீது சொல்கிறார். ஆண்டவர் சமூகத்திலே கண்களை மூடி ஜெபிக்கும். அன்பின் பரலோக தகப்பனே, ஒருவேளை நான் தவறான பாதைக்கு சென்றா, என் கால்கள் தவறான வழியிலே சென்று கொண்டிருக்கின்றது என்றால் இன்றைக்கு நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆவியானவர், உம்முடைய காயங்களை நான் பார்க்கிறேன். என்னை தவறான பாதையிலேருந்து என்னை விலக்கி சரியான பாதைக்கு செல்ல என்னை பலப்படுத்துங்க, என்னை சீர்படுத்துங்கப்பா. என்னை உம்முடைய சமூகத்தில் ஒப்படைக்கிறப்பா. நீங்கள் அருவருக்கிற அந்த காரியங்களுக்கு வேண்டாம். இப்படிப்பட்ட கால்களில் அந்த காயங்கள், உம்முடைய காயங்களை நான் நினைந்து பார்க்கிறேனப்பா. ஒப்பு கொடுக்குறேன். யாரெல்லாம் இன்னைக்கு ஒப்பு கொடுக்குறார்களோ அவர்களை நல்ல வழியிலே நீங்கள் அழைத்து கொண்டு போங்கப்பா. இப்படி சமூகத்தில் நான் ஒப்படைக்கிறேன், தாழ்த்துக்கிறேன், மேற்கிறேன். மீட்பர் மூலம் கேட்குற பிதாவே, ஆமேன்.